ஹாய் கைஸ், வாங்க இந்த சீரிஸோட 4th எபிசோட் பார்க்கலாம். இன்னைக்கான ஓப்பனிங் சீன்ல கிளப்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு லூசு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டோம் டான்ஸ் ஆடிக்கிட்டோம் நிக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். இப்படி லூசு மாதிரி எல்லாரும் முன்னாடி நடந்துகிட்டா பிரின்ஸுக்கு நம்மள பிடிக்காம போயிடும் சொல்லிட்டு அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ என்னமோ அதெல்லாம் ரசிச்சு பாக்குற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோயின் இந்த காக்டெயில் பார்ட்டில உங்களுக்கு ஒரு புது கேமை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லி நம்ம அந்தாச்சரி கேமை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுலயும் அந்த கேமை அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரிலாம் ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கேம்ல கிரியேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் மார்க்கமா இருக்கு. யார்கிட்ட என்ன மாட்ட போகுதுன்னு தெரியல. அப்படியே கேம் ஸ்டார்ட் பண்ணி பாட்டில சுத்தி விட்டா அது இன்னும் பக்கம் வந்து நிக்குது. இப்போ யுன்ஹா ஒரு கட்டையை எடுத்து அதில் உள்ள கொஷினை பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கணும். அந்த பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஹீரோ தான். யுன்ஹாவும் ஒரு கொஷினை படித்து அதை ஹீரோ கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தப்பு பண்ணால் அவங்கள நீங்கள் சேவ் பண்ணுவீங்களா இல்லை தண்டனை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு நம்ம ஹீரோ முறைச்சி பார்க்க, நான் என்ன பண்ணுவேன், அதில் என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு யுன்ஹா சொல்ல, அப்போ ஹீரோயின் சரி நீங்கள் முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோயினை பார்த்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டா, இந்த கேள்வியே ஒரு அனாவசியமானது, இதுக்கு நான் பதிலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க பெனால்டி ட்ரிங்க் குடிச்சாகணும்னு இன்ஹா சொல்லும்போது, என்ன எனக்கு நீ ஆர்டர் போடுறியா அப்படின்னு ஹீரோ கோவப்படும் போது ஹீரோயின் அதை சமாளிக்கிறதுக்காக சரி விடுங்க நானே இந்த பெனால்டி ட்ரிங்க் குடிக்கிறேன், இந்த கேமையும் இதோட முடிச்சுக்கலாம், நம்ம விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை தடுத்து நான் இந்த கேள்வி தான் நல்லாலன்னு சொன்னேன், இந்த கேமை விளையாட வேணாம்னு சொல்லவே இல்லை, இப்ப நான் இந்த கேமை கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டையை எடுக்கிறாரு. அந்த கட்டையில இருக்கிற கேள்வி நீங்கள் போட்டு இருக்கும் உள்ளாடையோட நிறம் என்ன அப்படின்னு இருக்கு. இந்த கேள்வியை எப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க முடியும்னு யோசிச்சுட்டு அந்த கட்டையை கீழே வச்சுட்டு உங்களோட லாஸ்ட் கிஸ் எப்ப நடந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் வெக்கமா போகுது. நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு கேள்வியை நம்ம கிரியேட் பண்ணவே இல்லையேன்னு யோசிக்க, அப்ப நம்ம ஹீரோ என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற, என்ன பயமா அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன பயம், நான் பிறந்ததுல இருந்து யாருக்குமே கிஸ் பண்ணதில்ல அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்ப அன்னைக்கு நைட்டு நடந்தது அப்படின்னு சொல்ல வரும்போது ஹீரோயின் ஹீரோவாய பொத்தி எந்த இடத்துல எதை பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நீ எனக்கு கொடுத்த ப்ராமிஸ பத்தி சொல்ல வந்தேன், நீ எதை பத்தி பேசுற, ஓ மனசுல தான் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. யாரோ ஒரு ஜோசியரை பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல. அவங்க வந்து உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் யாரு கல்யாணம் தெரியலையேன்னு யோசிச்சுட்டு வரும்போது, அப்ப அவங்க 3 அண்ணன்களும் அம்மா நம்ம வீட்டுக்கு கல்யாண ப்ரப்போசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அம்மாவும் யாரோட கல்யாணம் அப்படின்னு கேட்கும்போது அங்க நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் சிரிச்சிட்டு நிக்கிறாரு. இங்க கிளப்ல உள்ள எல்லாரும் ஹீரோ என்ன பேசுறாருன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயினோட கையை பிடிச்சு கூடிய சீக்கிரம் நானும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. அப்ப அங்க ஜியோமும் நீ பேசுற விஷயங்களை பார்த்து பேசு, எதுவும் தப்பா பேசிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க யுன்ஹாக்கு அலர்ஜி ஆயிடுது. அவங்களால மூச்சே விட முடியல. ரொம்ப தவிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஒயின் பாட்லையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் தண்ணி எடுக்க போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, யுன்ஹாக்கு நட்ஸ் தான் அலர்ஜி, இப்ப அவங்க நட்ஸ் சாப்பிட்டுருக்காங்க, அதனாலதான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் உடனே அவங்கள டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டே வெளியில வரும்போது அங்க இருக்கிற மெழுகுவத்தியை தள்ளிவிட கீழே கொட்டி கிடக்குற ஒயின் மேல நெருப்பு பட்டதும் அங்க தீ பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயினை காப்பாத்தி வெளியில அழைச்சிட்டு வந்திருப்பாரு. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயின் வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு ப்ரப்போசல் வைக்க அவங்க அப்பா இப்போதைக்கு நான் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ற ஐடியால இல்ல, என் 3 பசங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் என் பொண்ணுக்கு கல்யாணம், அதோட ராயல் கிங் ஃபேமிலியில எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் கிடையாது, நான் ஆர்டினரி ஃபேமிலியில தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயினுக்கு அடடா இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கலையே, நம்ம அப்பாவே வேணான்னு சொல்லுவாருன்னு தெரிஞ்சா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லையேன்னு யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க எனக்கு தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கும் உங்க பொண்ணுக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க ஃபேமிலிக்கே ஷாக்கு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயினும் தலையை குடிஞ்சுக்கிறாங்க, அதோட பனிப்பெண்ணும் தலையை குடிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பா பரவாயில்ல இருக்கட்டும், என் பொண்ணை நான் கடைசி வரைக்கும் என் கூடயே வச்சுப்பேன், ஆனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி உங்க பொண்ணால
தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு. நான் ஒன்னும் உங்க பொண்ணு பின்னாடி போகல. அவதான் என் பின்னாடி வந்தா எனக்கு முதல்ல கிஸ் பண்ணா. அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்ல வர ஹீரோயின் ஹீரோவோட வாயை பொத்தி பெரியவங்க முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவங்க அப்பா முறைச்சு பாத்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க அப்பாவும் நீ சொல்லுமா உனக்கு வந்து பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மனசு ஓரத்துல ஆமான்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு, இருந்தாலும் இந்த நாவலோட கதையை மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா உங்களோட முடிவு எதுவோ அதுவே என்னோட முடிவுன்னு சொல்ல என்ன தம்பி என் பொண்ணு சொன்னது கேட்டுச்சா, நீங்க இப்போ கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போறாரு. இங்க ஹீரோ செம கோவத்தோட அவங்க 3 அண்ணனுங்களையும் பிடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. ஏன் இன்னும் 3 பேரும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க, உங்களுக்கு 3 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள 3 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அதோட உங்க அப்பாவையும் உங்க தங்கச்சியும் கன்வின்ஸ் பண்ணி நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இல்லன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் மிரட்டி விட்டு போறாரு. இங்க ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு உட்கார ஹீரோயின் கால்ல விழாத குறையா அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க அப்ப அவங்க அம்மா பனிப்பெண் கிட்ட ஒரு கத்தி எடுத்துட்டு வர சொல்ல சரி இதோட நம்ம கதை முடிஞ்சது, எப்படி எப்படியோ உயிர் போவோம்னு நம்ம நினைச்சோம், ஆனா கடைசியில நம்ம அம்மா கையால உயிர் போக போகுது, எதுவா இருந்தாலும் ஏத்துப்போன்னு சொல்லி கண்ண மூடி உட்கார அவங்க அம்மா அந்த கத்தி எடுத்து ஹீரோயினோட தலைமுடியை வெட்ட வராங்க. சரி உயிரை விட தலைமுடி என்ன பெருசான்னு சொல்லி ஹீரோயினும் தலையை காட்ட ஹீரோயின் அம்மா மனசே இல்லாம திருப்பி கத்திய கீழே வச்சிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் பரவாயில்லம்மா என் முடித்தானே போனா போயிட்டு போகுது வெட்டிக்கோங்கன்னு சொல்ல என் அம்மா வைக்கிறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், எனக்கு நீ பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்குள்ள என்னம்மா இவ்வளவு நேரம் மூஞ்ச உருன்னு வச்சிருந்தேன் இப்ப என்ன சம்மதம் சொல்றேன்னு சொல்லும் போது அதெல்லாம் உங்க அப்பாக்காகத்தான் ஒரு ஆக்டிங், எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ பிரின்ஸே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து அவர் தொப்பியை கழட்டி வைக்கும் போது அப்போ ஒரு மோதிரம் கீழே விழுது. அதை பார்த்து ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோவோட குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா கிங்குக்கு ஒருத்தவங்க சேவை பண்றதுக்காக போகணும். அப்படி சேவை பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனால சின்ன வயசா இருக்கிற நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவோட அம்மாக்கு மனசு தாங்கல, என்னோட பிள்ளைய நான் என்னைக்குமே கஷ்டப்பட விட மாட்டேன், அதனால நான் சேவை செய்ய போறேன்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சேவை செய்ய போக ஒரு சண்டையில அவங்க இறந்து போறாங்க. இப்போ உங்க குடும்பத்துல இருந்து யார் வரீங்கன்னு கிங் கேட்க ஹீரோவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நம்ம தான் போய் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோ, நான் உங்க கூட அடிமையா வரேன் எங்க அப்பாவை விட்டுருங்கன்னு சொல்லி அவரை அந்த அரசு குடும்பத்துக்கு வந்திருப்பாரு. இந்த மாதிரி அரசரை பாதுகாக்கிறவங்களுக்கு பிரின்ஸ்ங்கிற பட்டமும் கொடுப்பாங்க, அதனாலதான் இப்ப அவர் பிரின்ஸா இருக்காரு. இப்படி அரசரை பாதுகாக்கிறதுக்காக நிறைய சண்டைகள் போட்டிருப்பாரு, அவர் கை நிறைய ரத்தங்கள் படிஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவும் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போயிருப்பாங்க, உன்னை பாதுகாக்க முடியாத அப்பாவை போயிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இறந்திருப்பாரு. அப்ப ஹீரோ தனிமையாக ஆரம்பிச்சவர் தான். இந்த வாழ்க்கையில இருந்து நமக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்னு அவர் காலத்தை ஓட்டியிருப்பாரு. அப்பதான் அவர் ஹீரோயினை மீட் பண்ணக்குள்ள அவர் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கும். அதனாலதான் ஹீரோயினா அவர் என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்பயும் அவர் மனசுல அதைத்தான் நினைக்கிறாரு, என்னைக்குமே நான் உன்னை விட மாட்டேன், நீ தான் என்னைக்கா இருந்தாலும் என்னோட மனைவின்னு நினைக்கிறாரு. இங்க வில்லி வந்து அரசிக்கிட்ட ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி பிரின்ஸ் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அரசியும் அவன் தான் ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கானே, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணை பிரின்ஸோட வாழ்க்கையில இருந்து துரத்துறது நான் பாத்துக்கிறேன், நீங்க பிரின்ஸுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க, நான் உங்களுக்கு காலம் பூரா ஒரு நல்ல மருமகளாவும் உங்க காலடியிலே இருப்பேன் அப்படின்னு சொல்லி தூபம் போட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அங்க 3 அண்ணனுங்களும் வந்து என் அன்பு தங்கையே உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம், பிரின்ஸையே நாங்க எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு ஹீரோயினை போட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் வந்து யுன்ஹா பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்து கிடக்காரு. ஹீரோயினை போய் என்னன்னு பார்க்கும்போது அவரு ஒரு ஃபாரினர் இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கடைக்கு அழைச்சிட்டு போய் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் சொல்லி கடைக்காரர் கிட்ட கேட்க இந்த மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு எல்லாம் ட்ரெஸ் கொடுக்க கூடாதுன்னு அரசாங்கம் தடை போட்டிருக்கு, ஏன்னா அவர்கள் மூலம் நமக்கு ஏதாவது தொற்று நோய் வரலாம்னு சொல்லிட்டு அதனால மன்னிச்சிடுமா ட்ரெஸ் தர முடியாதுன்னு சொல்லும் போது இல்ல நீங்க ட்ரெஸ் கொடுங்க, நான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இருக்க ஒரு வீடும் பார்த்து கொடுக்குறாங்க. இவர் அப்படியே செட்டில் பண்ணிட்டு யுன்ஹா பார்க்கலான்னு போகும்போது அங்க அவருடைய அப்பா ஹீரோயினை பார்த்து நீ தான் அந்த பொண்ணாமா, யுன்ஹாவை பத்தி நிறைய சொல்லியிருக்கான்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு அவரை தெரியல, அப்புறம் யுன்ஹாவோட அப்பான்னு அறிமுகப்படுத்தும் போது யுன்ஹா சொல்லியிருக்கா நீங்க ரொம்ப எங்க இருப்பீங்க, ஆனா இவ்வளவு எங்க இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. இங்க யுன்ஹா தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாங்க, ஆனா என்னமோ ஒரு மாதிரியா இருக்காங்க, ஏதாவது கெட்ட கனவு கண்டாங்களான்னு தெரியல. இங்க ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க, அவங்களுக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம போகுது.
பணிப்பெண் வந்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஜன்னல்ல யாரோ கல்ல விட்டு அடிக்கிற மாதிரி தெரியுது. அது யாருடான்னு திறந்து பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ. அப்படியே கட் பண்ணி 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ரூமுக்குள்ளேயும் செகண்ட் ஹீரோ வெளியிலயும் உட்காந்துருக்காரு. அப்ப வந்து செகண்ட் ஹீரோ தயங்கிக்கிட்டே இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயின் வந்து ஒரு மனக்கோட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, ஜியோமும் நம்மள லவ் பண்றான் போல. இந்த சீரிஸோட ஹீரோ செகண்ட் ஹீரோ எல்லாருமே நம்ம பின்னாடியே சுத்துறாங்க. நம்ம என்ன அவ்வளவு அழகாவா இருக்கும், பேசாம நம்மளும் ஜியோமே லவ் பண்ணிடலாம், அப்பதான் இந்த சீரிஸ்க்கு பிரச்சனை வராது அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப ஜியோம் தயங்கிக்கிட்டே இல்ல நான் யுன்ஹாவை லவ் பண்றேன், நீங்க வந்து அதை யுன்ஹா கிட்ட சொல்ல முடியுமா, அவங்கள்ட்ட போய் டைரக்டா சொல்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இங்க பல்பா போயிடுது. என்ன நீ யுன்ஹாவை காதலிக்கிறியா, இது எப்ப நடந்தது அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவங்க கிளப்ல ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்க கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க தான் எங்களை சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது சரி நானும் டைம் வரப்ப யுன்ஹா கிட்ட பேசுறேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அவங்க அம்மா அப்பா கல்லறைக்கு வந்து இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்க ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அங்க சில எதிரிகள் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. ஹீரோவும் நல்லா சண்டை போட்டு அவங்களை பிடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்த விஷயத்த அரசர் கிட்ட சொல்லும்போது இதுக்கு தான் நீ சைனாக்கு போய் அவங்களோட ஆதரவை வாங்கிட்டு வான்னு சொன்ன, நீ கேட்காம இன்னும் இங்கேயே இருக்க, உன்னோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ பாதுகாப்பா இருந்தாதான் நீ என்ன பாதுகாக்க முடியும், அதனால யோசிச்சு முடிவெடுன்னு சொல்றாரு. இங்க ஹீரோயின் யுன்ஹா பார்க்கலான்னு கிளம்பும் போது அங்க அந்த ஃபாரினர் வந்து எனக்கு இந்த ஊரை சுத்தி காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் பார்க்கலான்னு ஹீரோயின் சொல்லும்போது நீ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, நான் வேற யாருக்கிட்ட போய் கேட்க முடியும், என் கூட வரமாட்டியான்னு பாவமா கேட்க ஹீரோயினும் மனசு இறங்கி போய் அவருக்கு ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு ஃபாரினரை அவர் வீட்டுக்கு போனோன்னு ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. ஆனா அந்த ஃபாரினர் ஹீரோயினை ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு வீட்டு வாசலை தட்ட அங்க யாரு இருக்கான்னு பார்த்தா நம்ம வில்லி தான் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கா, அதுபடி இப்ப நடந்திருக்கு. இங்க ஹீரோயின் யுன்ஹா பார்க்கலாம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மயக்கமா வருது. அப்படியே மயங்கி கீழே உட்கார எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயின் ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோ அரச சொன்னதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு வராரு. இது வரைக்கும் அவரோட உயிர் அவருக்கு முக்கியமா தெரிஞ்சது இல்ல. ஆனா எப்ப ஹீரோயின் அவர் வாழ்க்கையில வந்தாங்களோ இப்ப அவருக்கு உயிர் பயம் வர ஆரம்பிக்குது. ஹீரோயினை பார்க்கணும்னு தோணி ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அங்க ஹீரோயினோட பொருட்கள்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பனிப்பெண் ரொம்ப அழுதிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஹீரோயினுக்கு தொற்று நோய் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்கள தனியா ஒரு அறையில அடைச்சு வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் பதட்டமா ஹீரோயினை பார்க்க வராங்க. ஆனா அங்க இருக்கிற காவலாளிகள் ஹீரோவை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அப்ப ஹீரோ நான் யாருன்னு தெரிஞ்சுதான் இப்படிலாம் செய்றீங்களான்னு கேட்கும்போது பிரின்ஸ் என்ன மன்னிச்சிடுங்க, அரசரோட உத்தரவு இது, அந்த பொண்ணோட தொற்று நோய் யாருக்கும் பரவக்கூடாதுன்னு தான் இப்படி பாதுகாப்பா வச்சிருக்கோம், இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த நோய் பரவ வாய்ப்பு இருக்கு, அதனால நான் உங்களை உள்ள போக அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ அவரோட ஸ்வாட் எடுக்கும்போது அங்க இருக்கிற எல்லாரும் பயந்து போறாங்க. நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல, நான் உங்ககிட்ட சண்டை போட வரல, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன் என்ன உள்ள விடுங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இங்க ஹீரோயினுக்கு தனி அறையில இருக்கிறதுனால கெட்ட கெட்ட கனவுகள் வருது. பயந்து போய் எந்திரிச்சு உட்காடுறாங்க. அவங்க உடல்நிலையும் ரொம்ப முடியாம போகுது. கண்டிப்பா நம்ம சாக போறோம்னு யோசிக்கிறாங்க. இந்த நாவல்ல நம்மளோட கேரக்டர் இப்படியே முடிய போகுது, என்னை காப்பாத்த யாரும் இங்க வரப்போறது இல்லைன்னு அவங்க யோசிக்கும் போதே அப்ப அங்க ஹீரோ வராரு. அப்படியே ஹீரோயினை மடியில படுக்க போட்டு உனக்கு என்னாச்சு, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இல்ல நான் சாக போறேன், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் சாகவா அப்படின்னு கேட்க இல்ல உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் உன்னை காப்பாத்துவேன், அப்படி ஒருவேளை நீ செத்தா கூட நானும் உன் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஹீரோ நம்ம மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காங்கிறது புரியுது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு இப்பதான் வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அழுவுறாங்க. ஹீரோவுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. உனக்கு ஒண்ணு ஆகாது, கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்திடுவேன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இங்க அரசரை பக்கம் வந்திருக்காங்க. அப்ப அரசர் என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா, எதுவும் இல்லாம என்ன பார்க்க வரமாட்டியேன்னு கேட்கும்போது ஆமா நம்ம பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ற வயசாகிடுச்சு, அவங்களுக்கு நம்ம ஒரு சுயவரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அரசர் நம்ம மகனுக்கு ஒன்னும் அப்படி ஒன்னும் வயசாகலையேன்னு சொல்லும்போது நான் சொன்னது நம்ம பிரின்ஸ சொல்லல, நான் பியோனை சொல்ல வந்தேன்னு சொல்லும்போது அப்ப அரசர் அவனுக்கா, சரி சுயவரம் தானே செஞ்சுட்டு போங்கன்னு ஏதோ வேண்டா விருப்பா சொல்றாரு. இங்க ஹீரோயினோட உடல்நல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஹீரோ தான் அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க யுன்ஹாவோட அப்பா வந்து அந்த சுயவர நோட்டீஸை யுன்ஹா கிட்ட கொடுத்து நீயும் போய் இந்த சுயவரத்துல கலந்துக்கோ, நீ சாதாரண மக்களா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த மதிப்பும் கிடைக்காது, நீ எப்ப ராயல் கிங்கோட மருமகளா ஆகுறியோ அப்பதான் உனக்கு எல்லா மதிப்பும் கிடைக்கும், அதனால இந்த
வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது யுன்ஹாவாலையும் மறுக்க முடியல. இங்க சுயவரம் நடக்க போறது ஊர் ஃபுல்லா தெரிஞ்சதுனால ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அந்த சுயவரத்துல கலந்துக்க அப்ளை பண்ண வராங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் இது என்ன கல்யாணமா இல்ல கல்யாணம் போறான்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு மிஸ்டீரியஸான பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு விதியை யாராலும் மாத்த முடியாது, யார் யாரு கூட சேரணுமோ அவங்க கூட தான் சேரணும்னு சொல்லி அந்த நோட்டீஸ் அப்படியே பறந்து போகுது. இங்க ஹீரோயினோட உடம்பு வந்து இப்ப கொஞ்சம் சரியாகி இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து மருந்தெல்லாம் கொடுத்து அவரை கவனிச்சுக்கிட்டதுனால அந்த கதவை திறந்து வெளியில வராங்க. அப்போ கரெக்டா அந்த நோட்டீஸ் ஹீரோயினோட மூஞ்சிலே வந்து விழுகுது. அவங்களும் படிச்சு பார்த்து என்ன பிரின்ஸுக்கு சுயவரமா, இப்போ நாங்க அப்ளை பண்ண போயே ஆகணும்னு சொல்லி காவலாளிகள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரமா பார்த்து அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்படியே அவங்க அந்த இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளவு நாள் இந்த நாவல் கதையை மாத்தக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எப்ப ஹீரோ எனக்காக அவர் உயிரை விட துணிஞ்சாரோ இனிமே நான் அவரை விட்டு தர மாட்டேன். இனிமே நாவலோட கதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என்னுடையவரு, அவர் எனக்கு சொந்தமானவரு, அவரை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கியே தீர்வேன்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்பதான் அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.